ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை ரொம்ப நாளா ஒரு வாரமா சொல்லாம போயிட்டேன். அ என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாம போயிடுச்சு. அது இல்லாம செல்ஃபோன் சுத்தமா டவர் இல்லாம போச்சு. செல்ஃபோன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால, கதை சொல்ல பிந்திட்டு, அ தாமதத்துக்கு மன்னிக்கவும். அ தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அ இந்த கதை பார்த்தோனே லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல இதுவரைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டன் அமைக்க வைங்க. அப்பதான் என்னுடைய கதைகள் எல்லாம் உடனுக்குடன் வரும். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம நெறைய என்ன பண்றோம்? கோபப்படுறோம். கோபப்படுறதுனால நெறைய பிரச்சனைகள் கோவத்தின் நிமித்தமா சண்டையாகி, அது பெரிய பெரிய சண்டையாகி லாஸ்ட்ல கொலை வரைக்கும் போயிருது. நம்ம யாரையாவது திடீர்னு யாராவது நம்மளுக்கு ஏதாவது ஃபோன்லயோ ஏதாவது சொல்லிட்டோம்னா, அப்படி சல்லுன்னு கோவம் வந்துருது. அப்படிதானே? அந்த கோவத்த வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில சண்டையே வராது. அதுதான் இந்த கதையில எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருந்தாருங்க. அந்த தாத்தா ரோட்ல போயிட்டே இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து கட்டார்ன்னு ஒரு பெரிய குச்சிய வச்சு தாத்தா மேல ஒரு அடி அடிச்சுட்டான் முதுகுல. அடிச்ச உடனே தாத்தா ஆ அப்படின்னுட்டு உடனே அடிச்சுட்டு ஆ அப்படின்னாரா தாத்தா. தாத்தா அப்படி தடவிட்டே ஆ அப்படின்னுட்டு இருந்தாரா. இந்த பையன் அலறி அடிச்சு ஓட்டம் பிச்சுட்டான். ஐய! தாத்தா நம்மள விரட்டி அடிக்க வந்துருவாரு அப்படின்னு. அதே மாரி தாத்தா விரட்டிட்டு, "ஏன் தம்பி நில்லு, 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 நில்லு." உடனே என்ன அப்படின்னு பார்த்தா, "இந்த குச்ச வாங்கிட்டு போப்பா. என்ன அடிச்சான்ல அந்த குச்ச வாங்கிட்டு போ. எதுக்கு நீ வாங்காம போற?" அப்படின்னு சொல்லி ஓடி போய் குடுக்க போயிருக்காரு. இத ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தாரு. "என்ன தாத்தா உங்களுக்கு என்ன லூசா தாத்தா மெண்டல் பிடிச்சவர? உங்கள அவ்வளோ அடி அடிச்சுட்டு அவன் ஓடுறான். உங்களுக்கு என்ன வலிக்கலையா? அவன பிடிச்சு 4 அடி அடிக்காம, நீங்க அவன் பின்னாலயே ஓடி போய், இந்தாங்க குச்ச பிடிங்க அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீகளே, என்ன தாத்தா உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னாராம். உடனே தாத்தா சொன்னாராம், "என்னப்பா அந்த பையனே என்ன போய் அடிக்கான. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாருன்னே அவனுக்கு தெரியாது. என்ன வந்து அவன் அடிச்சுட்டு போறான். அவன பிடிச்சு நான் பண்றது, கோவப்பட்டு நான் அவன அடிச்சு, அது சண்டையாகி எதுக்கு? அதுக்கு நானே சரி இந்தாப்பா அப்படிங்கும்போது அவனுக்கே மனசு மாறுவான். அட என்னப்பா நம்ம அடிச்சதுக்கு தாத்தா பின்னால வந்து குச்சி தரேன். இவ்ளோ தாத்தா நல்ல தாத்தாவா இருக்காவுல. அப்ப நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உணருவான். அதனால தான் நான் அப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவரு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தாராம். ஆஹா! நம்மளும் அப்படி நெறைய வாட்டி கோவப்பட்டுறோம். நம்மளும் அப்படி மன்னிச்சு விட்டுறணும். கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி சொன்னாராம். உடனே தாத்தா சொன்னாராம், எடுத்துக்காட்டு நான் ஒண்ணு சொல்லட்டா? நேத்து நான் இந்த மரத்தடியில படுத்து கிடந்தேன். அப்போ ஒரு பெரிய மர கொப்பு வந்து என் மேலயா விழுந்துட்டுயா. அது இந்த பையன் அடிச்சத விட ரொம்ப வலி வலிச்சுச்சு. அதுக்குன்னு நான் அந்த மரத்த பிடிச்சுக்கிட்டு, "ஏய் மரம் நீ எதுக்கு என்னைய இந்த கொப்ப உழ வச்ச?" அப்படின்னு சொல்லி நான் மரத்துட்ட போய் சண்ட போட முடியுமா? இல்ல மரத்த தான் நான் வெட்டி போட முடியுமா? அதனால நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னதான் கோவம் யார் படுத்துனானாலும், நம்ம அத மறந்து மன்னிச்சு விட்டுட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு அது சண்ட வராது அப்டின்னுட்டு சொல்லி சொன்னாராம். நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நெறைய நேரத்துல நம்மளுக்கு கோவம் வந்துருதுங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா, "என்னது? என்ன பார்த்து நீ சொல்லுவ? என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா?" அப்படின்னு அத 2 ஆக்கி, 3 ஆக்கி இப்ப பார்த்தீங்கன்னா ஃபோனே வந்துடுது. நேரடியா வேண்டியதே இல்ல. "ஏய் இங்க ஒரு ஃபோன குடு. ஏய் இன்னைக்கு அவ என்ன சொன்னா பாரு. என்ன வச்சு இப்படி சொல்லியிருக்கா? உடனே அங்க போடு, இங்க போடு, இங்க போடு, அங்க போடுன்னு" சண்டை பெருசாயிருது. நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோட்ல ஒரு சண்டை. அந்த சண்டை கொஞ்ச நேரத்துல, ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ நடந்து போச்சு. சண்டை பெருசாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு. அது நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள அந்த கோபத்தின் நிமித்தமா பல பிரச்சனைகள், வாய் வார்த்தைகள். அதுக்கு தான் பைபிள் வசனம் சொல்லுது, வாயானது நெருப்பு தான். அந்த வாய் வார்த்தைகள வந்து நம்ம வந்து அடக்கி சொல்லணும். எதனாலுமே டப்புன்னு பேசிறக்கூடாது. பேசி கோவத்துல படபடன்னு பேசிட்டோம்னு வைங்களேன், அத திருப்பி அள்ள முடியாது. வாய் வார்த்தை வந்து ஜாக்கிரதையா பேசணும் நம்ம. யாரையாவது 4 அடி அடிச்சுட்டா கூட அது மறந்துரலாம். அடிச்சு அந்த வலி அந்த கொஞ்ச நேரத்துக்கு நிக்கும் மறந்துரலாம். ஆனா நம்ம வாய் வார்த்தை விட்டுட்டோம் அப்டின்னா, அது திருப்பி நம்ம அள்ள முடியாது. அதனால வாய அடக்கி வைங்க. யார்ட்டயும் அதிகம் பேசாதீங்க. கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்க அப்டின்னா, சண்டை பெருசா தான் ஆகும். அதனால தயவு செய்து கோபத்த குறைங்க. கோபத்தினால
அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, கணவன், மனைவி சண்டை பெருசாயி லாஸ்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வருது. எதுனாலன்னா, அந்த கோவம் தான். அந்த கோவத்த நம்மளுக்கு ஒரு வேள கோவம் வருதுன்னு வைங்களேன், மனசுக்குள்ளே தோத்துரும், 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 தோத்துரும்ன்னு சொல்லி பாருங்க. அந்த கோவம் அப்படியே குறையும். நீங்க வேணாலும் ட்ரை பண்ணுங்களேன். அப்படியே கோவம் இருக்கும். தோத்துரும், 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 தோத்துரும்ன்னு சொல்லி பாருங்க. அப்படியே அந்த கோவம் குறையும். ஏன்னா, எனக்கு கோவம் வரும்போது நான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லுவேன். வெளியில "ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ன்னு" சொல்லாம மனசுக்குள்ளேயே "ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ன்னு" அப்படி சொல்லிட்டே இருங்க. அந்த கோவம் குறையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நீங்களும் கோவப்படுறவங்களா இருந்தீங்கன்னா, தயவுசெய்து மனது மாறுங்க. ஓகே, பாய்.